நினைச்ச வாழ்க்கையில இருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். எந்த வாழ்க்கைக்காக உங்களோட திருமண வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்களோட பிள்ளைங்களை தியாகம் பண்ணி நீங்க போறீங்களோ அந்த வாழ்க்கையில நீங்க கடைசி வரை நிம்மதியா இருக்க முடியாது. விதி உங்களை இருக்க கூடாது. சோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களை நான் சொல்றேன், நீங்க நிறைய நல்ல ஒரு கவர்ச்சிக்காக போறீங்க, ஆசை வார்த்தை பேசுனா இந்த புருஷனை விட அவன் நல்லா பேசுறான் வைக்கிறான் தான் கெட்டின புருஷனை விட்டுட்டு போறீங்க. அதாவது நான் எல்லா பெண்களையும் சொல்லல, இதை நீங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதுல எடுத்துக்கணும். ஏன்னா சிலவன் புடிச்சு அப்படி இப்படி கொடுமைப்படுத்துற ஆட்களும் இருக்கு. அதை விட்டுட்டு போறது பிரச்சனையே கிடையாது. சில ஆண் மகன்கள் நல்லவங்களாதான் இருக்காங்க, குடும்பத்துல நல்ல ஒரு இதாதான் இருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு போர் அடிச்சு போய் ஏன்னா ஒருத்தன் பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் போறாங்க. சோ அந்த மாதிரிப்பட்ட பெண்களை சொல்றேன், அபிராமி மாதிரிப்பட்ட பெண்களை நான் சொல்றேன், நல்ல பெண்களை நான் சொல்லல. சோ அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி நிறைய சமுதாய சீர்கேடுகள் நடக்குது. இத நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணணும்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கறது மூலமா இதை பிரிவென்ட் பண்ணலாம்.